ப்ளீஸ் மிஸ்டர் லிங்கன், டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஆபிரகாம் குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் அவன் குற்றம் நிரூபிக்கப்படலை. சார், என் கண்ணு முன்னாடி தான் அவன் சங்கர்நாத்தை காப்பாற்றி விட்டான். ஸோ வாட்? கோர்ட்டில் எந்த விஷயமும் நிரூபிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வேஸ்ட். அது வெறும் ஆர்கியூமெண்ட் தான். இனி ஆபிரகாம் குற்றவாளினே நிரூபிக்கப்பட்டாலும் அவனை தண்டிக்க உங்களுக்கு என்ன அதிகாரம்? அவனை நடு ரோட்டில் விலங்க மாட்டி இழுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு மிலிட்ரி மேனை. இந்த மாதிரி ஒரு சீனை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சோனார் கெல்லா சங்கர்நாத், அந்த ஆளோட எதிரி ராவுத்தர், இந்த 2 கிரிமினல் செஞ்ச எல்லா குற்றங்களையும் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கள்ள நோட்டு, போதை மருந்து, வரி ஏய்ப்பு, இவனுங்க விற்கிற தங்கத்தை அடகு கல்ல கூட யாரும் அடகுக்கு வாங்க மாட்டேன்றாங்க. இந்த குற்றங்களை நாம் கண்டுபிடிச்சாகணும். நீங்கள் தான் இதை லீட் பண்ணணும். ஒரு கலெக்டருக்கு அப்புறம் இருக்கிற எல்லா அதிகாரமும் நான் உங்களுக்கு தரேன். ஆனால் இந்த ஆப்ரேஷனில் ஜெயிக்கணும். மன்னிக்கணும் சார், சங்கர்நாத் மாதிரி ஒரு ஆளை ஒழிச்சு கட்ட கலெக்டர் வேண்டாம், வெறும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போதும். ஹாஜி மஸ்தானையும் யூசுப் பட்டேலையும் ஒழிச்சு கட்டினது போலீஸ் கமிஷனர்லாம் கிடையாது, வெறும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். அந்த டயத்தில் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தது. எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் அதை செஞ்சா என்ன நடக்கும்? அதிகாரிங்க எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரியில் ஒருத்தர். நான் அதை சொல்ல விரும்பல. ஐ நோ. எங்கள் அப்பாவை நினச்சி நான் வருத்தப்படுறேன். மந்திரி மாதவனோட பேச்சை ஃபாலோ பண்ணி போனால் இந்த மாதிரி தான் நடக்கும். நான் சிவில் சர்வீஸ்லேருந்து வந்தவன். ஐ எம் சாரி சார். அட பரவாயில்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கு தெரியணும்னு சொன்னேன். ஸோ டேக் கேர். மந்திரி மாதவன் அவர்கள் வாழ்க! 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 சார், குட் மார்னிங் சார். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்பான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அப்பனும் மகனும் எலியும் பூனையும் மாதிரி இருக்காங்கன்னு இப்ப மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப மக்கள் மத்தியில நீ மிகப்பெரிய கலெக்டரு, நான் வெறும் இந்த மாதிரி தானே மக்கள் எல்லாரையும் நாம நம்ப வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். யாரா அவனுங்க புதுசா இருக்கானுங்க? ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம்ன்றவன் ஒரு பழைய மிலிட்ரி மேன், லிங்கன்றவன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். போலீஸும் மிலிட்ரிக்காரனும் 2 பேருமே நம்ப முடியாத ஆளுங்க தான். இவனுங்க 2 பேருக்குமே நாட்டுப்பற்று உச்சந்தலை வரைக்கும்ல இருக்கும். அது நமக்கு செட் ஆகாதுல்ல. ஆபிரகாம பார்த்துக்கோ சொல்லி சங்கர்நாத் கிட்ட நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்கோ. இந்த சங்கர்நாத்தையும் ராவுத்தரையும் நீங்க தான் சந்திக்கணும். நான் சங்கர்நாத்தையும் ராவுத்தரையும் சந்திக்க தான் போறேன், ஆனா தனித்தனியா.